திருகோணமலை கிண்ணியாவில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடின்றி எரிபொருள் விநியோகம் செய்யப்படுகின்றது. எந்தவொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான வரிசைகளும் காணப்படவில்லை. ஆனால் இப்போ ஃபேஸ்புக்கில் நான் பார்த்ததுக்கு ஏதோ தட்டுப்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது அந்த மாதிரி ஒரு வதந்திகள் பரவுனுச்சு. அப்போ நாங்கள் இங்கே பெட்ரோல் அடிக்க வந்தோம், ஆனால் எந்த தட்டுப்பாடுமே இல்லை. நாங்கள் வேண்டிய மாதிரி இந்த பெட்ரோலை அடிச்சுக்கிட்டு எங்களோட தேவைகளை நிறைவு செய்து கொள்கிறோம். இதில் எந்த ஒரு எரிபொருள் நிலையத்திலையும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. அதாவது பொய்யான வதந்திகளை நம்ப வேணாம். எரிபொருள் எப்பவும் தாராளமாக கிடைக்கும். அதால் எந்த ஒரு வரிசையும் இல்லை. கிண்ணியா பொறுத்தளவில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவலை இதுவரைக்கும். புத்தளம் மாவட்டத்தில் முன்னல், மதுரைக்குடி, புளிச்சாக்குளம் ஆகிய பகுதிகளில் சீரான முறையில் எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்று சொன்னது யாருன்னு கேட்டாங்க, இந்த வதந்திகளை ஏற்படுத்தினது இந்த மாயக்காரர்களுடைய சூழ்ச்சி தான். இது கொமிஸ்காரர்களுடைய வேலை. இந்த வேலையினால தான் இந்த நாடு இவ்வளோக்கு பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. நேற்றுலேருந்து பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கே புத்தளம் மாவட்டத்தில் மதுரைக்குடி இந்த ஏரியாலாம் தட்டுப்பாடும் இல்லை. சும்மா போய் வதந்தியோடு பேத்து கொண்டு இருக்குது. வவுனியா மாவட்டத்திலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வரிசைகள் காணப்படவில்லை. இங்கே பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை தானே. சும்மா ஆறுமே பொய்யான ஒரு வதந்தியை நீங்கள் நாட்டுக்கு பரப்பாதீங்க. நாடு ஒரு நல்ல நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. பெட்ரோல் சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களோட அன்றாட நடவடிக்கை நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் தெரிவிக்கிறோம்.